இதுல பேசுறது சரியா தவறா? அது தப்புதான். ஏன்னா அவங்க அம்மா முதலமைச்சர் அம்மாவை பத்தி அப்படி அவர் பேசியிருக்க கூடாது. வேற ஏதாவது பேசியிருக்கலாம், தப்பா அப்படி பேசியிருக்க கூடாது. தப்புதான். தப்புன்னா இப்படி அவங்களும் வந்து ஒரு பொண்ணை பத்தி யாருமே பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு இது. நம்ம சமுதாயத்துல பார்த்தா பெண்களுக்கு தான் உரிமை கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து உரிமைன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்காக மட்டும்தான் இருக்கும். அவங்களே வந்து தப்பா பேசுறது, அது இத்தனைக்கும் அவங்க ஒரு பெரியவங்க, அவங்கள போய் தப்பா பேசவே கூடாது யாருமே. ஒரு முதலமைச்சரோட அம்மா அவங்க இத்தனைக்கும். அது அம்மான்றதை விட அவங்க ஒரு தாயார், அதுதான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப தப்பு, பேசுறது ரொம்ப தப்பான ஒரு இது. அவங்க வீட்டுல உள்ளவங்கள பேசுவாங்களா அந்த மாதிரி? நான் உள்நோக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைய பேசுவாங்களா, அவங்க ஒய்ஃப பேசுவாங்களா, அவங்க அம்மா பேசுவாங்களா? அதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன்னா நாங்களும் பொண்ணு, எங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. யாரும் பேசக்கூடாது. இது மாதிரி அவரை வந்து ரொம்ப டவுன் பண்ணினே இருக்கணும்னு பாக்குறாங்க. நம்ம சிஎம் வந்து ரொம்ப டவுன் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது நடக்காது. மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க எல்லாருமே. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சு குழந்தைங்க முதற்கொண்டு அவர் கூட இருக்கிறாங்க. கண்டிப்பா அடுத்தது ஆண்டு கடவுள் பார்த்துப்பார். கண்டிப்பா கண்டிப்பா 100 நாள் இல்ல, இன்னும் ஒரு 30 வருஷம் ஆனாலும் அண்ணன் தான். அதாவது அவரு பேசுனது தவறுதான். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல, சரிங்க அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தை விடுங்க. இதுக்கு முன்னாடி நயன நாகேந்திரனார் எத்தனை ஆண்டு காலமாக பிஜேபி இருக்கிறார்? என்னத்தை சாதிச்சார்? என்ன பண்ணார்? ஏன் இது வரைக்கும் அவங்களால தமிழ்நாட்டில் சாதிக்க முடியல? ஏங்க தனியா சிங்கெல்லாம் வந்தாருங்க, ஏதோ சினிமா துறையில இருந்து வந்தாரு, மக்கள் அவரை கவர்ந்தாங்க, நின்னாரு, சாதிச்சாரா? சிஎம் வந்தாரா? எந்த கட்சிக்காருக்கும் அவரை பத்தி பேசுறதுக்கு இருக்கிறது கிடையாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவரை பத்தி பேசுறதுல யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு தராதரமும் கிடையாது. இதுதான் உண்மை. அவர் சிங்களா வந்தாரு, இன்னைக்கு அவரு நிலையா நின்று பண்றாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இனிமேலும் கடந்த அடுத்த இது வந்தாலும் அதுலயும் அவர் தான் நிற்பார். இப்ப வரப்போற எம்பிலையும் அவர் தான் நிற்பாரு. இதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாடு சும்மா சூப்பரா வரும். யாராலையும் ஒன்னே பண்ண முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அவர் பேசுறது ரொம்ப 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 தப்பு. அப்பாவை காணோம், அம்மா உங்க கிட்ட தேடணும், அதெல்லாம் வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப தவறான வார்த்தைகள். அது வந்து அவருடைய வயசுக்கு, அவருடைய நாகரிகத்துக்கு இதெல்லாம் தவறான ஒரு பேச்சு என்ற கருத்தை நான் வந்து பதிவு பண்றேன். ரொம்ப ரொம்ப தவறுங்க. நான் அவரோட வயசுல சின்ன பையன்தான். ஆனா நான் பேசுறதுக்கு கூட அவர் பேச தெரியாதவரா பேசுறாரு. அவரெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதின்றதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு மனுஷனாகிறாரு. மாட்டுக்கு நாய்க்கு வித்தியாசம் இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா இந்த பாஜக நாயந்திரா நாய்க்கு சம்மந்தப்பட்டவர் பெற்றவர். இதெல்லாம் ஒரு பேச்சா? இது ஒரு தாய் கிட்ட பேசுற வார்த்தை. நீ ஒரு தாய் கிட்ட தானே பிறந்த, நல்ல ஜென்மமாடா நீ. ஜென்மம் பெரிய மனுஷரா நீ? வயிறு எரியுது. ஒரு நல்ல ஆட்சி நடக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே வார்த்தை நான் கேட்க உனக்கு தகமாடா? நான் கேட்கட்டமாடா உன? என் மண்டெல்லாம் கொதிக்குதுடா. நாங்க பட்ட பாடலாம் போதாது ஒரு 5 வருஷமா பட்டமாடா பாடு. இன்னைக்கு தான்டா எங்களுக்கு சுதந்திரம் வந்துக்குது. இந்த 60 நாளாதான் எங்களுக்கு சுதந்திரங்குது. எங்க சுதந்திரத்தை கெடுக்காதடா, போதண்டா. எங்களுக்கு நல்ல ஆட்சி அமைஞ்சிக்குது. இது நீண்டும் எங்களுக்கு வளரணும். தவறுதான், அந்த மாதிரி பேசக்கூடாது. அவர் பேசுனதே ஃபுல்லாமே தவறுதான். விஜயண்ணா பத்தி பேசுனதே ரொம்ப தப்பா பேசிருக்கிறாரு. அவரு அந்த மாதிரி பேசக்கூடாது, ரொம்ப தவறுதான் பேசுகிறாரு. அண்ணா வந்து எல்லாருக்கும் வந்து மக்களுக்காக அண்ணா வந்திருக்கிறாரு. காசுக்காக பணத்துக்காக அண்ணா வரவே இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும். அதே மாதிரி அடுத்த கட்சிக்காரங்க வந்து எவ்வளோ வந்து ஏமாத்திக்கிறாங்க மக்களா. அதனால அண்ணா வந்து சினி இண்டஸ்ட்ரி விட்டுட்டு இங்க வந்து எங்களுக்காக வந்திருக்கிற அண்ணா. எங்களுக்காக நல்லதுக்காக செய்யறதுக்கு எத்தனையோ பேர் வந்து லேடிஸ் பாதுகாப்பு, இப்போ விவசாயத்துல இருந்து சரி எல்லாத்துக்குமே நல்லது செய்யறதுக்கு தான் அண்ணா வந்திருக்கிறாரு. எங்க அண்ணா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க டிவிக்கெல்லாம் தான் இருக்கிறோம், அண்ணா இதுலதான் இருக்கிறோம். தப்புதான்பா, அந்த வார்த்தை பேசக்கூடாது. ஏன் அப்படி பேசுனேன்னு தெரியல. அவரு பாஜக கட்சியில அவர் இருக்கிறாரு. அந்த மாதிரி வார்த்தை அவர் பேசக்கூடாது. ஒரு மூத்த தலைவர், ஒரு கட்சியில இருந்த மாநிலத்துல இருந்துக்கிறாரு. இவரு இந்த மாதிரி பேசுது, நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது தப்பு. அவர் எதை கண்டு பேசுறாரு, அசிங்கமா இல்லையா அவர் பேசுறது? தவறான வார்த்தை. நாங்க லேடிஸுங்க, நாங்க எல்லாருமே மகளிர் நாங்க கண்டிப்பா அவரை வன்மையாக கண்டிக்கிறோம்பா. ரொம்ப தவறுங்க, அவர் பேசுறது ரொம்ப தவறு. எங்க சிஎம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் வந்து அப்பா காணும்னு சொன்னது வந்து பொதுவா தான் சொன்னாரு. ஆனா அவரு வார்த்தை விட்டது ரொம்ப தப்பு. சரிங்களா? இது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். மகளிர் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான் அவருடைய இது.
சரிங்களா? இது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோ இங்க நாங்க ஜெயிச்சுட்டா சொல்லிட்டு போறாம எல்லாருக்கும் ஐயோ வந்துட்டாங்களே, எப்படி வந்தாங்க, ஏதா வந்தாங்க, அவங்களுமே நாங்க ஒண்ணு எல்லாரும் இது பண்ணி வரல. நாங்க கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எல்லாரும் தன்னுடைய காசு போட்டு தான் வந்தோம். யாருடைய காசு நாங்க வரல. சரிங்களா? நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்க வந்து இதுமாதிரி பேசுறது ரொம்ப மிக மிக தவறு. முதல்ல இந்த பிஜேபி வந்து நயினார் நாகேந்திர வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவரா போட்டிருக்க கூடாது. அவர் வந்து பாலியல் கட்சியோடைய தலைவரா நிர்வகிச்சிருக்கணும். ஏன்னா அண்ணாமலை இருக்கும்போது அந்த கட்சியை வந்து ஒரு 12% வாக்குல வந்து எடுத்து வந்து வச்சிருந்தாரு. நயினார் நாகேந்திரன் எப்போ வந்தா போல இதே மாதிரி பெண்களை பத்தி தரக்குறைவா இழிவா பேசிய தமிழ்நாட்டுல இந்த கட்சி இன்னைக்கு 2% ஓட்டு கூட வாங்கறதுக்கு முக்கிய காரணம் இந்த நயினார் நாகேந்திரன். ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்ல, எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், மற்ற அனைத்து கட்சியினராக இருக்கட்டும், இந்த ஆட்சியை எப்படி கலைக்கிறது, இந்த ஆட்சியை எப்படி கவுக்கிறது, அவருடைய பர்சனல் லைஃப்பை வந்து எடுத்து எல்லாமே பேசி முதல்வர் அவர்களை தரக்குறைவா விமர்சிக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒன்னே ஒண்ணு சொல்றது என்னன்னா, நீ வந்து என்ன சொன்னா அவரு வந்து ஒரு சின்ன கதையை சொல்லி அப்பாவை எங்க காணன்னு சொல்லிட்டு தான் கேட்டாரு. ஆனா இவரு என்ன சொல்றாரு, அப்பாவை காணனா உங்க அம்மா கிட்ட போய் கேளுன்றாரு. இப்ப நான் ஒரு பொதுமக்களா சொல்றேன், உங்க அம்மா கிட்டயும் உன் சித்தி கிட்டயும் உங்க அம்மாவுடைய அம்மா அதாவது அப்பாவுடைய மாமியார் கிட்டயும் போய் கேட்டுப்பாரு, நீ யாருக்கு பிறந்தன்னு. நயினார் நாகேந்திரன் நான் விளக்கம் தரேன். நீ யாருக்கு பிறந்தன்னு ஃபர்ஸ்ட் நீ விலாவாரியா பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த முதல்வர் அவர்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு வந்து நாங்க சொல்றோம். ஆகவே இந்த பல பேருக்கு பிறந்தவன், பல பேரை விமர்சிச்சு வளர்ந்தவன், அவனுக்கெல்லாம் நாங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நிலையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, தரமான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் தமிழக மக்கள் அவர் கூட என்னைக்குமே இருப்பாங்க. அதனால இந்த நயினார் நாகேந்திரன் பேசுறது, இந்த 75 வருஷம் கக்கூசில ஒளிஞ்ச கட்சி பேசுறதெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்ப்போம்ட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சு கொள்கிறேன். இல்ல, இது வந்து ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை பார்த்து அப்பாவை காணோன்னு அவர் சொன்னது வந்து ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லி சட்டசபையில அப்பாவை காணோன்னு அவர் வேற அர்த்தத்துல சொன்னாரு. இவரு கடந்த நாள்ல மீட்டிங்ல பேசும்போது உங்க அப்பா யாருன்றத உங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்பா யார் என்பதையும் அவங்க அம்மா யார் என்பதையும் தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுவதுமே தெரியும். சந்திரசேகர் என்பவர் எப்பேற்பட்ட இயக்குனர், அவங்க தாயார் சோபனா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்பது. ஆனா இதே கேள்விய நாயினார் நாகேந்திரனை பார்த்து நான் கேட்கிறேன். ஆமா, அவர் பேர் நாயினார் தான் நினைக்கிறேன். அவரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மாதிரி உங்களை நாங்க கேட்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு எதுவுமே தெரியாதுங்க. தெரியாத பொழுது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டவுட் கிளாரிபிகேஷன் பண்றதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் ஒரு வாட்டி கேளுங்க, அம்மா உண்மையாவே இவர் தான் எனக்கு அப்பாவா அப்படின்றத ஒரு டவுட்டை கேட்டு நீங்க கிளியர் பண்ணுங்க. புரியுதா? எப்பவுமே இந்த தமிழக முதலமைச்சரை நீங்க இழிவுபடுத்தி பேசுறதுனால இந்த கட்சியை அழிச்சிடலாம், இந்த ஆட்சியை கவுத்துறலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உறுதியோடவும் தெல்ல தெளிவோடவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் திரு ஜோசப் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த அல்லு சில்லு வேலை, இந்த அவதூறுகள், என்ன தனி மனித தாக்குதல்கள், அவர் குடும்பத்தை தாக்கி பேசுறது, இந்த வேலையெல்லாம் இத்தோட நிறுத்திக்கினார்னா நயினார் நாகேந்திரனுக்கு நல்லது. அதே போல பிஜேபி தலைவரா இருக்கிறதுக்கு துளி அளவு கூட தமிழ்நாட்டுல அவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது ஒரு பெரிய வாக்கு வங்கியை இங்க சேகரிச்சு வச்சிருந்தாரு, ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை அவர் கூட வச்சிருந்தாரு. அவர் எப்ப தனியா போனாரோ பூரா பயல்களையும் அவர் கூட அழைச்சிட்டு போயிட்டாரு. இப்ப இவர் டம்மி தலைவரா தமிழ்நாட்டுக்கு சும்மா டம்மி பாபா மாதிரி இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. வேற ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதை நாங்கள் மிகவும் மிகவும் வன்மையாக நயினார் நாகேந்திரனை நாங்கள் கண்டிக்கிறோம். இதைதான் நாங்க தெரியப்படுத்துறோம். அவருடைய சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் தவறான வார்த்தைகள். ஒரு தமிழக முதலமைச்சரை பார்த்து போட்டி பொறாமையில் அவர் சொல்லுகிறார். ஆகையால் அவர் சொல்வது சரியான அர்த்தம் அல்ல, கட்சிக்கு அழகல்ல. அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில் இருக்கிறார், திருநெல்வேலியில் இருந்து. நானும் திருநெல்வேலிக்காரர் தான். அவர் ஜெயலலிதா பீரியடில் செல்லமாக வைத்திருந்தார், செல்ல பிள்ளை. அவரு நயினார் நாகேந்திரன் செல்ல பிள்ளை, அவர் வீட்டிலும் செல்ல பிள்ளை. அவரை அவங்க அம்மாவே செல்ல பிள்ளை என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் பொது இடத்தில் ஒரு முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. நயினார் நாகேந்திரன் அவர்களை நான் உண்மையாக சொல்கிறேன், கூட பிறந்த பிறவியாக சொல்கிறேன். அவர் சொன்னது
நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அவருக்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி என்று எனக்கே தெரியவில்லை. ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி அவருக்கு? ஏன் பாஜக இருக்கிறவர்கள் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பாஜக என்பது பெரிய தேசிய கட்சி. பாரத பிரதமருடைய இருக்கிறார். அவர் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்? ஒரு முதலமைச்சரை பார்த்து தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவது அவ்வளவு நல்லதல்ல. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பா தவறுதாங்க. காரணம் அவங்க அப்பாவை பத்தி பேசுறது அவரு காணோம் அப்படின்னு தான் சொன்னாரு சட்டசபையில. அதுக்காக இவரு தவறா நீங்க போய் உங்க அம்மாவை கேளுங்க அப்படின்றது கண்டிப்பா தவறான வார்த்தை தான். ஒரே விஷயம்தான், விஜய் ஆட்சிக்கு வந்தது யாருக்கும் பிடிக்கல. ஒருத்தவங்க நல்லது செய்ய வந்தாலே கண்டிப்பா யாருக்கும் பிடிக்காதுதான். அவங்களோட ஆட்சி இன்னும் ஊழல் அதிகமா இருந்தது, அதை நம்மளால பண்ண முடியலன்னு கூட அவங்களால இருக்கலாம். இனிமேலும் அவங்களால வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. கண்டிப்பா வர முடியாது, வாய்ப்பே இல்லைங்க. 3 மாசத்துல கௌரவம்னு சொன்னாங்க, 100 நாள் ஆயிடுச்சு. இனிமேலும் கண்டிப்பா கிடையாது. 5 வருஷம் முழுமையா தலைவர் விஜய் கண்டிப்பா ஆட்சி ஆண்டு தான் போவார். புரியல, அவர் அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லைங்க. நயினார் நாகேந்திரன்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறதே வேஸ்ட் தான். கண்டிப்பா மாத்திடணும் அவங்களெல்லாம். பெண்களை இழிவா பேசுறது கண்டிப்பா தேவையில்லாத ஒருத்தர் தான்.